ஸோ வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து டே 9ல் இருக்கோம். ஸோ டே 8ல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீ கோட் கேம்ப் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் வந்து ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஃப்ரண்ட் அண்ட் வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸில் இருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேஃபேயோட மெனு கோட் வந்து நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஸ்டெப் 32ஓட லாஸ்ட் வீடியோவில் ஸ்டாப் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம அதை வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the flavors and prices are currently stacked on top of each other and centered with their respect to paragraph element. It would be nice it for the flavor was on the left and the price was on the right. ஓகே, ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஃப்ளேவர் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கணும், ப்ரைஸ் அப்படிங்கிறது இந்த ரைட் சைடில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆட் தி கிளாஸ் நேம் ஃப்ளேவர் டு த ஃப்ரெஞ்ச் வனிலா பேராகிராஃப் எலமெண்ட். ஸோ இந்த ஃப்ரெஞ்ச் வனிலா பேராகிராஃப் எலமெண்ட்டில் வந்து நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. கிளாஸுக்கு வந்து நம்ம ஃப்ளேவர்னு சொல்லி ஒரு வேர்டை கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ கிளாஸ் அப்படிங்கிறது கொடுத்துட்டு நம்ம வந்து ஃப்ளேவர் அப்படிங்கிறது கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ வி கேன் செக் அவர் கோட். இட் ரன்ஸ். We can go to the next challenge. Using your new flavor class as a selector, set the text align properties value to left. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம சிஎஸ்எஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, யூஸ் யுவர் நியூ ஃப்ளேவர் கிளாஸ். ஸோ இப்போ இங்கே வந்து ஃப்ளேவர்னு ஒரு கிளாஸ் பண்ணிட்டோம். ஸோ அப்போ அது வந்து ஒரு செலக்டாராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ வி கேன் யூஸ் இட் செலக்டார். அண்ட் இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதோட வேல்யூ அப்படிங்கிறது, ஸோ நம்ம வந்து டெக்ஸ்ட் அலைன் அப்படிங்கிறது கொடுத்துட்டு அதுக்கு வந்து நம்ம வேல்யூ அப்படிங்கிறது லெஃப்ட் அப்படிங்கிறது கொடுத்துடலாம். ஸோ டெக்ஸ்ட் அலைன் அப்படிங்கிறது கொடுத்துட்டு வி கேன் கிவ் இட் ஆஸ் லெஃப்ட். ஸோ இப்போ இந்த க்ளோசிங் டேக் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, இது வந்து நம்ம வந்து ஒரு சிஎஸ்எஸில் இதை கண்டிப்பாக நம்ம இந்த இது வந்து நம்ம யூஸ் பண்ணணும். சரியா? ஸோ இங்கே லெஃப்ட் டெக்ஸ்ட் அலைன் இல்லைன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா FLAVO சாரி, இந்த இடத்துல நம்ம வந்து டாட் வைக்கணும். ஸோ டாட் வைக்கணும். ஓகே, ஸோ ஏன் டாட் வைக்கணும்னா, இது வந்து ஒரு கிளாஸு. ஓகேங்களா? நம்ம கிளாஸ் தனியாக க்ரியேட் பண்ணி பண்ணுறோம். ஸோ அப்போ அந்த இடத்துல முன்னாடி கண்டிப்பாக ஒரு டாட் அப்படிங்கிறது நம்ம வச்சுருந்தோம்னா தான் அதுக்கு கண்டிப்பாக ஒர்க் ஆகும். இங்கே பாருங்க, ஃப்ரெஞ்ச் ஒன்னிலாங்கிறது இந்த சைடு வந்துருச்சு. ஸோ வி கேன் கோ டு த நெக்ஸ்ட் சேலஞ்ச். ஸோ next you want to align the price of the right. Add a class named price to your paragraph element that has a text. ஸோ இந்த பேராகிராஃப் எலமெண்ட்டுக்கு நம்ம வந்து ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கிளாஸுக்கு வந்து நம்ம ப்ரைஸ் அப்படிங்கிற ஒரு நேமை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஓகேங்களா? we can go to the next challenge. ஸோ now align the text to the right for the element with the price class. ஸோ இப்போ வந்து ப்ரைஸுங்கிறதுக்கு வந்து மறுபடியும் வந்து டாட் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு கிளாஸ் செலக்டார். ஸோ அதனால் இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, ரைட் சைடு கொண்டு போகணும். ஸோ ரைட் சைடு கொண்டு போகிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, டெக்ஸ்ட்டு அலைன் பண்ணுறோம். டெக்ஸ்ட்டு அலைன் ரைட் சைடு, இதை ரைட் சைடு எடுத்துகிட்டு போ அப்படின்னு நம்ம வந்து சிஸ்டம் கிட்ட சொல்லியாச்சு. ஸோ இது வந்து எடுத்துகிட்டு போயிடுச்சா? எடுத்துகிட்டு போயிட்டான். ஸோ அவ்வளோதான். we can go to the next challenge. So that is kind of what you want. But now it would be nice if the flavor and price were on the same line. ஆமாம், ரெண்டுமே இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரெஞ்ச் ஒன்னிலாங்கிறது மேலே இருக்குது, ப்ரைஸ் கீழே இருக்குது. இப்படி நம்மளுக்கு வேண்டியது இல்லை, நம்மளுக்கு ரெண்டுமே ஒரே லைனில் வரணும். டு கெட் தெம் ஆன் த சேம் லைன், யூ நீட் டு அப்ளை சம் ஸ்டைலிங் டு த பேராகிராஃப் எலமெண்ட். ஸோ தே பிஹேவ் மோர் லைக் இன்லைன் எலமெண்ட்ஸ். ஆட் அ கிளாஸ் attribute and the value item to the first article element under the coffee heading. ஸோ அண்டர் தி காஃபி ஹெட்டிங்க்கு கீழே இங்கே ஒரு ஆர்டிக்கல் எலமெண்ட் இருக்குது. இதில் என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, இதில் attribute the value item to the first article கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதோட வேல்யூ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஐட்டம் அப்படிங்கிற ஒரு வேல்யூவை வந்து இடத்துல கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம கொடுத்துட்டோம். ஜஸ்ட் we can go to the next challenge. I think சேவ் கரெக்டாக இருக்கும். ஆட் ஆர்டிக்கலில் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இதில் வந்து the paragraph elements are nested in a particulars element within the attribute of item. You can style all the paragraph element nested anywhere in elements with a class named items like this. ஸோ டாட் ஐட்டம் பேராகிராஃப்னு கொடுத்துட்டோம்னா நம்ம எங்கே இருக்கிற பேராகிராஃப் எலமெண்ட்டுக்கும் நம்ம ஸ்டைலிங் பண்ணிக்க முடியும் சிஎஸ்எஸ் மூலிமா. யூஸிங் தி above selector, add a display property with the value inline block and the paragraph element behave more like inline elements. ஸோ இங்கே பாருங்கள், டாட் ஐட்டம் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம ஜஸ்ட் பேராகிராஃப் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துட்டோன்னு வைங்களேன். ஸோ ஜஸ்ட் நம்ம பேராகிராஃப் அப்படிங்கிறத இங்கே என்னாச்சு, இங்கே இது பண்ணிட்டேன், ஃப்ளேவர் டெக்ஸ்ட் அலைன் லெஃப்ட். ஓகே, இங்கே என்னாச்சு, சம்திங் இந்த இடத்துல நான் பண்ணிட்டேன். டெக்ஸ்ட் அலைன் டாட் ஃப்ளேவர், இந்த இடத்துல நான் கோடு யூஸ் பண்ணிட்டேன்னா இல்லையே. இங்கே இந்த இடத்துல ஏன் போல் FLAVOR
VOR flavor. ஸோ டெக்ஸ்ட் லைன்ஸ் ஓகே பார்ப்போம், கோடில் தப்பு இருந்தால் அது ரெக்டிஃபை ஆகிடும். ஸோ நம்மளுக்கு இதுதான் பிரச்சனை. ஸோ ஐட்டம் டாட் பி ஸோ வந்து கொடுத்துட்டோம். இந்த இடத்துல வந்து பாருங்கள், இப்போ வந்து நம்ம ஒரு இதை வந்து நம்ம சூஸ் பண்ணணும். ப்ரோ கோ அப் ப்ரோ. ஸோ இது வந்து மேலேயே போகாது அவ்வளோ சீக்கிரம், சாரி. ஸோ இந்த சளி அது சரியாக மாட்டேங்குதுப்பா. சரி, இப்போ வந்து நம்ம செட்டார் யூஸ் பண்ணி பிரிச்சிட்டோமா. ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆட் அ டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி வித் த வேல்யூ இன்லைன் பிளாக். ஸோ த பேர் ஆஃப் எலமெண்ட் வந்துடும். ஸோ இப்போ டிஸ்பிளேனோட ப்ராப்பர்ட்டி க்ரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து என்ன கொடுக்க சொல்லியிருக்காங்க, இன்லைன் பிளாக் அப்படின்னு ஒன்று கொடுக்க சொல்லியிருக்காங்க. இன்லைன் பிளாக் பிளாக். இப்போ ரெண்டுமே சேம் லைனுக்கு வந்துருச்சு பாருங்கள். யா, இதுதான் நம்மளுக்கு கேட்டாங்க. we can go to the next challenge. That's closer, but the price didn't stay at over the right. Actually இது ரெண்டும் ஒரே லைன் வந்துருச்சு, பட் ப்ரைஸ் அந்த சைட் போகல இன்னும். திஸ் இஸ் பிகாஸ் இன்லைன் பிளாக் எலமெண்ட்ஸ் ஒன்லி டேக் அப் த வித் டு த கண்டென்ட். ஓகே, டு ஸ்ப்ரெட் them out, add a with property to the flavor and the price gas selectors value of each 50%. வித் ப்ராப்பர்ட்டின்னு ஒரு வித்துக்கு ப்ராப்பர்ட்டி நம்ம வந்து பண்ணணும். ஸோ வித் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 50% ரெண்டுத்துக்கும் வைக்க சொல்லியிருக்காங்க. 50% வித்து, சரிங்களா. அதுக்கும் சேம் அதே 50% வித்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஜஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலான்னா காப்பி பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி ப்ரைஸுக்கும் வந்து நம்ம வித் 50%ங்கிறத நம்ம கொடுத்துடலாம், சரிங்களா. இப்போ கொடுத்துட்டோம். இப்போ என்ன ஆகுதுன்னா, இதை காணாமல் போயிடுச்சு, ப்ரைஸ் காணாமல் போயிடுச்சு, என்னன்னு தெரில, பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் சேலஞ்ச். ஸோ வெல் தட் did not work. Yes, styling paragraph elements as inline block and placing them on separate lines in the code create an extra space to the right of the first paragraph element, causing the second one to shift to the next line. One way to fix this to make paragraph elements with this little less than 50%. paragraph elementா இருக்கிறனால ஸோ அது வித்து தாண்டி போயிடுது. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சேஞ்ச் த வித் வேல்யூ டு 49% ஃபார் ஈச் கிளாஸ் டு சி வாட் ஹேப்பன்ஸ். 49%க்கு நம்மளை மாற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ 49%க்கு நம்ம மாற்றினா என்ன வருது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ 49 ரெண்டுத்துலேயுமே 49 வைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பாருங்களேன், இப்போ கரெக்டாக வந்துருச்சு. 49க்கு வந்தோடனே நம்மளுக்கு அந்த நம்ம என்ன அவுட்புட் எதிர்பார்த்தோமோ ஸோ அந்த அவுட்புட் வந்து வந்துருச்சு. ஓகே, we can go to the next challenge. So step 40, that worked, but there is a still little space on the right of the price. So இந்த இடத்துல சின்ன ஸ்பேஸ் இருக்குது. So you could keep trying various percentages for the width. Instead, use the backspace key on your keyboard to move the paragraph element with the class price next to the paragraph element with the class flavor so that they can on the same line of the editor. Make sure there is no space between the name. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பேக் ஸ்பேஸை நம்ம யூஸ் பண்ணி ரெண்டுத்தையுமே சேம் லைனாக கொண்டு வர சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம கொண்டு வந்துட்டோமா. ஸோ தட் தே ஆர் சேம் லைன், மேக் ஷூர் தர் இஸ் நோ ஸ்பேஸ் பிட்வீன் தேம். இது ரெண்டுத்துக்கு ஸ்பேஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை கொண்டு வந்து பண்ணி வச்சுட்டோம். ஸோ பாருங்கள், டெஸ்ட் இஸ் கம்ப்ளீட்டட். வி கேன் கோ டு த நெக்ஸ்ட் சேலஞ்ச். ஸோ இப்போ இந்த இடத்துல அதே தான் இருக்குது. நவ் கோ ஹெட் அண்ட் சேஞ்ச் தி ஃப்ளேவர் அண்ட் ப்ரைஸ் கிளாஸ் வித் டு பி 50% அகைன். ஸோ இப்போ மறுபடியும் வந்து 50%க்கு மாற்ற சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் we can go to 50% and just we can go to 50%. ஸோ 50% அப்படிங்கிறது ரெண்டுத்துக்குமே நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து கோடை ரன் பண்ணி பார்ப்போம். So okay, we can go to the next challenge. Now that you know it works, okay, super. You can change the remaining article and paragraph elements to match the first set. Start by adding the class item to the other article elements. ஸோ மற்றதுக்கெலாம் வந்து நம்மளை கிளாஸ் அப்படிங்கிறத ஆர்டிக்கல் ஐட்டம் அப்படிங்கிறத மாற்ற சொல்லியிருக்காங்க. மற்ற இதுக்குமே மற்ற ஆர்டிக்கல் எலமெண்ட்ஸுக்கும். ஸோ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து மாற்றிடலாம். ஸோ கிளாஸ் அப்படிங்கிறத இந்த இடத்துல ஜஸ்ட் வந்து நம்ம ஐட்டம் அப்படிங்கிறத நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ இதை நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோன்னா இது வந்து பாருங்கள் எல்லாத்துக்குமே வந்து அந்த இது வந்து அப்ளை ஆகிடுது. ஸோ ஜஸ்ட் வி கேன் ஈஸிலி காப்பி இட் அண்ட் வி கேன் பேஸ்ட் இட் ஆன் தி அதர் சைடு. ஸோ இப்போ வந்து நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணுறோம், பட் ஆனால் நம்ம எதுக்காக பண்ணுறோங்கிறத நம்ம தெரிஞ்சு தான் பண்ணுறோம். ஸோ அதனால ஜஸ்ட் வி கேன் ஜஸ்ட் ஈஸிலி காப்பி பேஸ்ட் இட். ஓகேங்களா. இன்னும் ஒரே ஒரு ஃப்ளேவருக்கு மட்டும் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அதையும் இங்கே நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ ஓகே, ஸோ அதையும் நம்ம இங்கே ஆட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம 4த்துக்கும் ஆட் பண்ணியாச்சு. Okay, the challenge is ready. We can go to the next challenge. So next, position the paragraph element to be on the same line with no space between them.
So next, position the paragraph element to the on the same line with no space between them. So the next position to the other paragraph element அப்படிங்கிறது என்னென்னா, இங்கே பாருங்கள், இதை என்ன சொல்லியிருக்காங்க, ஒரே நிமிஷம். நெக்ஸ்ட் பொசிஷன் தி பேராகிராஃப் எலமெண்ட் டு பி ஆன் த சேம் லைன் வித் நோ ஸ்பேஸ் பிட்வீன் தேம். ஸோ இப்போ இந்த ரெண்டுத்துக்குமே வந்து பாருங்களேன், இந்த இதுக்கும் சேம் லைனாக நம்ம கொண்டு வரணும் எல்லாத்துக்குமே, பேக் ஸ்பேஸ் யூஸ் பண்ணி. அதுதான் சொல்லியிருக்காங்க. யா ஓகே, ஒரு 2 செகண்ட் நம்மளை குழப்பி விட்டுறாங்கப்பா. பாருங்கள், கரெக்டாக வந்துருச்சா? எல்லாத்தையும் சேம் லைனில் நம்ம வந்து வச்சிடலாம். அவ்வளோதான், வச்சுட்டோம். இப்போ பாருங்கள், ஈஸியாக இருக்கும்ல, நம்ம ரீடபிலிட்டிக்குமே ஈஸியாக இருக்குது இந்த விஷயம். வச்சிட்டோன்னா எல்லாம் பக்கமாக இருக்குது. நம்ம ஒன்றும் சிஎஸ்எஸோட ஸ்டைலிங் ப்ராப்பர்ட்டி நம்ம வந்து அங்கே கொடுக்கல. அதை கொடுத்தோம்னா அது எல்லாமே அந்த சைடு போயிடும். பாருங்கள், திஸ் டெஸ்ட் இஸ் கம்ப்ளீட்டட். We can go to the next challenge. So to complete the styling, add the applicable class name, flavor and price to all the remaining paragraph elements. Class, flavor and add the applicable class names, flavor and price to the remaining paragraph element. ஸோ இதில் வந்து பாருங்கள், நம்ம வந்து இந்த இது வந்து என்ன கிளாஸு, இது வந்து கிளாஸ் ஃப்ளேவர் அப்படிங்கிறது நம்ம இங்கே கொடுக்கணும். சரிங்களா? இப்போ இங்கே வந்து நம்ம கிளாஸ் ஃப்ளேவர்னு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி மற்ற எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து ஃப்ளேவருங்கிறத கொடுக்கணும். பம்கின் சீடு, இது பம்கின் ஸ்பேஸ், இது ஒரு ஃப்ளேவர். ஆசல் நட், ஸோ திஸ் இஸ் ஆல்சோ எ ஃப்ளேவர். ஓகே, அதே மாதிரி மோச்சா அப்படிங்கிறது இது வந்து ஒரு ஃப்ளேவர். அப்போது நம்ம அதுக்கு வந்து ஒரு ஃப்ளேவர் கொடுத்துட்டோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து ப்ரைஸு. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், இங்கே ஒரு கிளாஸ் ஆரம்பிக்கணும். இந்த கிளாஸோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ். ஸோ இதுக்கு வந்து ப்ரைஸுங்கிறத நம்ம ஆரம்பிச்சிட்டோம். ஜஸ்ட் இதையும் நம்ம வந்து என்ன பண்ணலான்னா காப்பி பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ப்ரைஸுங்கிற இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம், ப்ரைஸ். ஸோ பம்கின் ஸ்பேஸ் இதுலேயே நம்ம வந்து காப்பி பண்ணிக்கலாம், இதுலேயும் நம்ம வந்து ஜஸ்ட்டு வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, ஸோ எங்கே நம்ம விட்டுருந்தோம், கிளாஸ் ப்ரைஸ். ஓகே, இப்போ நான் எல்லாத்துக்குமே நம்ம பண்ணிட்டோம். அந்த ஸ்டைலிங் ப்ராப்பர்ட்டியுமே அப்ளை ஆகிருச்சா? ஓகே, we can go to next challenge. So if you make the width of the page preview smaller, you will notice at some point some of the text on the left starts wrapping around to the next line. This is because the width property of the paragraph elements on the left side can only take it to 50 elements. Left side இருக்கிறதெல்லாம் 50% மட்டும்தான் அதனால் அக்வயர் பண்ண முடியுமாமா. Since you know the prices on the right have significant fewer characters. ஓகே, அதுக்கு சின்ன கேரக்டர்ஸ் தானே இருக்குது. சேஞ்ச் தி ஃப்ளேவர் கிளாஸ் with value to be 75% and the price and value to be 25%. ஸோ இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃப்ளேவருக்கு வந்து 75% வைக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இதுக்கு வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க, ப்ரைஸுக்கு வந்து 25% வைக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இது இப்போ என்னாச்சுன்னா, இது வந்து நம்ம எவ்வளோ இது பண்ணாலும் ஸோ இது வந்து கொஞ்சம் அவ்வளோ சீக்கிரம் ரேப் அவுட் ஆகாது. ஸோ அதுக்காக தான் இது வந்து இப்படி பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ மொபைல் ஸ்க்ரீனுக்காக நம்ம பண்ணுறப்போ அது வந்து ஸோ எவ்வளோ சின்ன ஸ்க்ரீனாக இருந்தாலும் ஸோ அது ரேப் அவுட் ஆகாமல் இருக்கும். We can go to the next challenge. So you will come back to styling the menu in few steps, but for now go ahead and add a second section element below the first for displaying the desserts offered by the cafe. ஸோ இங்கே வந்து இன்னொரு செக்ஷன் எலமெண்ட் வந்து க்ரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க, செகண்ட் செக்ஷன். ஸோ இது பேர் வந்து செகண்ட் செக்ஷன். ஸோ இந்த இடத்துக்கு நம்ம கீழே we can create another section element. So sorry, ஸோ மேலே இருக்குது. ஸோ ஜஸ்ட் we can create it as a section. ஸோ இது வந்து ஒரு செகண்ட் செக்ஷன் எலமெண்ட்டை வந்து நம்ம இந்த இடத்துல நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். we can go to the next challenge. add an h2 element in the new section and give it as the dessert. ஓகே, இதெல்லாம் சின்ன சின்ன டாஸ்க். ஸோ மடன்னு நம்ம பண்ணலாம், ஏன்னா உங்களுக்கும் வந்து டைம் போயிட்டே இருக்குல்ல. ஸோ அதனால நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக இதெல்லாம் கொஞ்சம் ப்ரீப் பண்ணி விட்டுறலாம். ஓகே, நெக்ஸ்ட் சேலஞ்ச். நீங்கள் வந்து நோட்டீஸ் பண்ணிக்கோங்க, கீழே வந்து அவுட்புட் வரும். ஸோ அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன இப்போ சொன்னாங்க, இங்கே வேர்ட் கொடுக்க சொல்லியிருக்காங்க டெசர்ட்டுங்கிறத பாருங்கள். அவசரமாக பண்ணாலும் கரெக்டாக பண்ணணுங்கிறது ப்ரோ உங்களுக்கு சொல்லலையா? ஸோ டெசர்ட்ஸ் வந்துருச்சு. we can go to the next challenge. Step 48, add an empty article element below the desserts heading, give it a class attribute with the value item. ஓகே, இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஆர்டிக்கிள் அப்படிங்கிறத ஒன்று க்ரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, எம்டி ஆர்டிக்கிள் இதுக்கு வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்க, ஐட்டம். கிளாஸ் அப்படிங்கிற ஒரு ஐட்டம் க்ரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. we can create that
ஆர்டிக்கல் ஜஸ்ட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிப்போமா? யா போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் சேலஞ்ச். Now next two paragraph elements inside your article element. The first one text should be donut and the text second one வந்து 1.50 அதாவது ப்ரைஸு. ஸோ வந்து 2 பேராகிராஃப் வந்து நம்ம ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ 2 பேராகிராஃப். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டோனட் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் கொடுக்கணும். ரெண்டாவது பேராகிராஃபுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க 1.50. ஸோ அது வந்து ப்ரைஸு ப்ரைஸு. ஸோ அதையும் நம்ம ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிப்போம். ஓகே, yeah, we can go to the next challenge. Step 50. Come on. First paragraph element you just added desert as the value for the p element, class attribute value as the price. Second paragraph class attribute. ஸோ இங்கே வந்து பேராகிராஃப்க்கு வந்து இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, கிளாஸ் அட்ரிபியூட் பண்ண சொல்லியிருக்காங்க. கிளாஸ் வந்து இந்த இதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, டெசர்ட் அப்படிங்கிறத கொடுக்கணும். ஸோ இதுக்கு வந்து ப்ரைஸ் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் அட்ரிபியூட்டை நம்ம கொடுக்கணும். ஓகே, ஸோ கிளாஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ரைஸ். யூ கேன் கோ டு த நெக்ஸ்ட் சேலஞ்ச் வருமா? செக் யுவர் கோட் அண்ட் என்டர். யா, யூ கேன் கோ டு த நெக்ஸ்ட் சேலஞ்ச். சம்திங் டஸ் நாட் லுக் ரைட். இங்கே பாருங்கள். ஆமாம், you added the correct class attribute value the paragraph element with donut as its text, but you have not defined a selector for it. Since the flavor selector already has the property you want, just add the desert class name on it. ஸோ இப்போ வந்து நம்ம ஜஸ்ட் டெசர்ட்டுங்கிற ஒரு நேமை வந்து நம்ம ஜஸ்ட் ஆட் பண்ணணும். ஸோ நம்ம வந்து ஸ்பேஸ் விட்டுட்டு நம்ம வந்து டெசர்ட் அப்படிங்கிறத நம்ம ஆட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ ஆட் பண்ணிட்டோமா, அந்த இடத்துல நம்ம டெசர்ட் அப்படிங்கிறத ஆட் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் இந்த இடத்துல நம்மளுக்கு எதுவுமே மாறலை. ஸோ அப்போ தப்பாக தான் இருக்கணும். யா, என்னன்னா இங்கே வந்து நம்ம ஜஸ்ட்டு டாட் பிளேயர் டாட் செலக்டர் டாட் வைக்கணுமாமா. ஸோ அதுதான் கரெக்டு. யா, ஸோ அதான் நான் சொல்லியிருக்கேன். நம்ம வந்து நம்ம தனியாக க்ரியேட் பண்ணதுனால டாட் அப்படிங்கிறது கம்பல்சரி. இப்போ இங்கே பாருங்கள், டோனட்டுக்கு இருக்கிறது அந்த சைடு கரெக்டாக போயிடுச்சு. வி கேன் கோ டு த நெக்ஸ்ட் சேலஞ்ச். பிலோ தி டெசர்ட் யூ ஜஸ்ட் ஆடட் a rest of the deserts. Okay, and price using the 3 more article element, each with 2 nested paragraph element. Each element should have a correct desert at price text and all of them should have a correct classes. ஸோ இந்த கரெக்ட் கிளாஸஸ் அப்படிங்கிறது பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து இது வரைக்கும் போதும். இன்றைக்கி ஸ்டெப் 52 ஸ்டாப் பண்ணியிருக்கோம். டெய்லியும் மாதிரி சின்ன சின்ன வீடியோஸாவது நான் அப்லோட் பண்ண பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ இந்த வீடியோ பார்த்ததுக்கு. நம்ம நாளைக்கு அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.